இந்தியாவில் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்கள் தாமாகவே முன்வந்து தமது நாடுகளுக்கு திரும்பினால் ஒருவருக்கு தலா 10,000 பவுண்ட் நிதியுதவி வழங்கப்படும் என உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக 150 குடும்பங்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தில் 4 இருந்தால் அதிகபட்சமாக 40,000 பவுண்ட் வரை நிதியுதவி பெற முடியும். இதற்கு முன்னர் இவ்வாறானவர்களுக்கு தலா 3,000 பவுண்டுகள் மாத்திரமே வழங்கப்பட்டது. ஆனால் அவர்களை ஹோட்டல்களில் தங்க வைத்து பராமரிக்க வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு 1,58,000 பவுண்ட் வரை செலவாவதால் இந்த நிதியுதவியை உயர்த்துவது அரசாங்கத்திற்கு லாபகரமானது என கருதப்படுகின்றது. இந்த சலுகையை ஏற்றுக்கொள்வதற்கு அக்குடும்பங்களுக்கு 7 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஒருமுறை மறுத்துவிட்டால் இந்த சலுகை மீண்டும் வழங்கப்பட மாட்டாது. நிதியுதவியை பெற்று வெளியேற மறுக்கும் குடும்பங்கள் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளால் பலாத்காரமாக நாடு கடத்தப்படுவார்கள். இதன்போது சிறுவர்கள் மீதும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகாரத்தை பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது. கடந்த கன்சர்வேட்டிவ் அரசின் ருவாண்டா திட்டத்தை லேபர் அரசு ரத்து செய்துள்ள நிலையில் அகதிகளை வெளியேற்ற இதுவே சிறந்த வழி என உள்துறை செயலாளர் கருதுகின்றார். சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் மனித உரிமை வழக்குகளை தவிர்த்து விரைவாக அகதிகளை வெளியேற்ற இந்த திட்டம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு வரி செலுத்தும் பிரித்தானிய மக்களுக்கு இழைக்கப்படும் அவமானம் என உள்துறை செயலாளர் கிறிஸ் பிலிப் கடுமையாக சாடியுள்ளார். சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை வெகுமதியாக வழங்குவது மேலும் பலரை சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்ள தூண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அகதிகள் இணக்கம் தெரிவித்து விமானத்தில் ஏறியவுடன் அவர்களின் கையில் ஒரு இலத்திரனியல் அட்டை வழங்கப்படும். அவர்கள் தமது சொந்த நாட்டை சென்றடைந்த பின்னரே அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது.